பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத நிலைகளை இந்தியா தாக்கி அழித்தது. இதனால் ஆத்திரமுற்ற பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. தொடர்ந்து இரவு நேரத்தில் அத்துமீறும் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அழித்து இந்தியா உரிய பதிலடி கொடுத்து வருகிறது. 8ஆம் தேதி நள்ளிரவில் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் குஜராத் என மேற்கு எல்லைப் பகுதி மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசிய நிலையில் இந்திய பாதுகாப்பு படைகள் அதனை அழித்து நிர்மூலமாக்கின. ஜம்மு, உதம்பூர், பதான்கோட், ஜெய்சால்மர், கட்ச் ஆகிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய 50 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வானிலேயே அழிக்கப்பட்டன. மேலும் பாகிஸ்தானின் போர் விமானங்களையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் தாக்குதல்களால் பாகிஸ்தானின் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு பலவீனம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சிக்கு பதிலடி தரும் வகையில் அந்நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தின் ஒகாரா ராணுவ தளத்தை குறிவைத்து இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பெஹாரி மற்றும் பக்பட்டான் ஆகிய நகரங்களையும் குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படும் 3 இடங்களையும் குறிவைத்து தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலைகளையும் இந்திய ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறது.